இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அடடா, மாப்பிள சிவன்னா பொண்ணு சக்தி. மாப்பிள குணத்துக்கு ஏத்த பொண்ணு. இந்த பொண்ணு மட்டும் உங்க வீட்டுக்கு மருமகளா வந்தாங்கன்னா வந்தா என்ன, முடிவு பண்ணிட்டு தானே ஜாதகத்தையே கொடுத்துருக்கீங்க. அப்ப இந்த பொண்ணு தான் இந்த வீட்டு மருமக. அவங்க இந்த வீட்டுக்கு வர நேரம் இந்த வீட்டுல எல்லா ஐஸ்வர்யங்களும் நிறைஞ்சிருக்கும். உங்க குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம் வந்தா இந்த பொண்ணு ஒத்த ஆளா நின்னு சரி பண்ணும். தெய்வ கடாட்சமும் அதிர்ஷ்ட யோகமும் சேர்ந்து இருக்கிற ஜாதகமா இது. என்ன இவன் கொடுத்த காசுக்கு மேல அதிகமா கூவுறோம். ஏதோ ஒண்ணு அவன் போடுற பிட்டு நம்புற மாதிரி இருந்தா சரி. ராஜ யோகம்னு சொல்லுவாங்களே, அந்த யோகம் இந்த பொண்ணால இந்த குடும்பத்துக்கு வரப்போகுது. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற உங்க பேரன் சிபி சக்கரவர்த்தி இதுக்கப்புறம் ராஜா மாதிரி வாழ போறாரு. உங்க பேரன் சிபிக்கு இனிமேதான் அவர் வாழ்க்கைய ஆரம்பிக்க போகுது. இந்த வீட்டுக்கு விளக்கேத்த வந்த மகாலட்சுமியா இருப்பா இந்த பொண்ணு. ஜனாமா, அதெல்லாம் விடுங்க. பேர் பொருத்தம் இருக்கே, அடடடடா, சிபி சக்கரவர்த்தி தமிழரசி சொல்லும் போது எவ்வளவு அழகா இருக்கு. ஜோசியரே, யார் ஜாதகத்தை பார்க்க சொன்னா? நீங்க யார் ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்கீங்க? அவ கல்யாண பொண்ணு கிடையாது. ஏ தமிழ், உன் ஜாதகம் எப்படி இங்க வந்துச்சு? எனக்கு தெரியாது மேடம். மீனா, அமைதியாரு. நான் தான் கொடுத்தேன். என்னோட ஜாதகம் சிபி கொடுத்தாரே, அத பாக்கலையா? நான் தாங்க பொண்ணு. அப்படியா? அதையும் பாத்துருவோம். என் பொண்ணையும் தான் மாப்பிள்ளைக்கு கட்டணும்னு முடிவு பண்ணி வச்சிருந்தோம். என் பொண்ணோட ஜாதகத்தை முதல்ல பாருங்க. அவங்க ஆசை ஏன் கெடுக்கணும், அதையும் பார்த்து சொல்லிடுங்க. சரிங்கம்மா. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த 2 ஜாதகத்துல ஒரு ஜாதகத்தை இவருக்கு பொருத்தினாலும் இந்த வீட்டுல மிச்சம் இருக்கிற சந்தோஷமும் நிம்மதியும் மொத்தமா அழிஞ்சு போயிரும்.